Hi students, next நாம் பார்க்க போகிறது branches of accounting. branches of accountingனா கணக்கியல் பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ் பார்த்தோம் இல்லைங்களா? பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ் எனக்கு அடிப்படை கணக்கியல் கலைச்சொற்கள். ஸோ அக்கௌண்டிங்கில் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறோம், அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கெலாம் என்னென்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? என்னென்ன பார்த்தோம், டிரான்சாக்ஷன் இல்லைங்களா? அப்புறம் என்ன பார்த்தோம், கேஷ் டிரான்சாக்ஷனா என்ன, கிரெடிட் டிரான்சாக்ஷனா என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட்டாஸ் யார், டெப்டாஸ் யார், லாஸ்ட்டாக பேட் டெப்ட்ஸ் வரைக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கணக்கியலின் பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக கணக்கியல் பிரிவுகள் எதுக்காக வந்துச்சு, ஐ மீன் அக்கௌண்டிங்கில் ஏன் வேரியஸ் பிரான்ச்சஸ் செவரல் பிரான்ச்சஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் யூசஸ்க்காக, அதாவது பல்வேறு பயனீட்டர்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய யூசஸ்க்கு கம்பெனி ஓரியண்டான இன்ஃபர்மேஷன், கம்பெனியில் என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஸோ என்ன கம்பெனியில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதாவது ப்ராஃபிட் எவ்வளோ போயிட்டுருக்கு, லாஸ் எவ்வளோ போயிட்டுருக்கு, ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷனும் சில யூசர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி அக்கௌண்டிங்கை பிரான்ச்சஸாக பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? அதில் எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எதுக்கு அப்படின்னா மணி ஓரியண்டான டிரான்சாக்ஷன் என்ன என்ட்ரி பண்ணியிருக்காங்க, எப்படி அமௌண்ட்டை எப்படிலாம் செலவு பண்ணியிருக்காங்க, ஸோ ஓவராலாக ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிரான்ச். சரிங்களா? அதே ஃபினான்ஷியல் பற்றி தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட். காஸ்ட் எதுக்காக அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தரத்துக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் வைஸாக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டாடுறாங்க பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இது எல்லாமே நம்ம ஓவராலாக இந்த இன்ஃபர்மேஷனை டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் அசஸ் பண்ண முடியும் என்ன எப்படி கம்பெனி போயிட்டுருக்கு, எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னே நம்மளால் அசஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக டிபார்ட்மெண்ட் வைஸாக எல்லாமே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சில யூசர்ஸ்க்கு தேவைப்படுறதால நம்ம என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பிரான்ச்சாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னா நிதிநிலை கணக்கியல் அப்படின்னு சொல்லலாம். கவனி, இட் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ், பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனும் அண்ட் ஈவெண்ட்ஸ், ஏதாவது நிகழ்வுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒன்லி மணி ஓரியண்டான டிரான்சாக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஈவெண்ட்ஸ் சொன்னது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா, ஈவெண்ட்ஸ்னா என்ன, பர்ச்சேஸ் சேல்ஸ். அது ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி சேல்ஸ் பண்ணாலும் சரி அது ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா கேஷ் ரிலேட்டடாக தான் குறிக்குது. ஸோ கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷனை முதல்ல என்ன பண்ணுவோம், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரலாற்று தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு ஃபார் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஹாவ் ஆல்ரெடி அக்யூர்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷன் தான் என்ன பண்ணுவாங்க என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போகிறேன், அங்கே போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 பென் வாங்குறேன். சரிங்களா? அந்த 100 பென் எவ்வளோனா 10,000 வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்ன பண்ணுறோம் 100 பென் 10,000 சொல்லி என்ன பண்ணுறாங்க பில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பில் அந்த டிரான்சாக்ஷன் அது அப்போவே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த டேட்டில் அந்த டைமில் நடந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பில் இருக்கா, ஸோ அதுக்கு 100 பென்சில் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு என்னது சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னது நமக்கு பில்லா. ஸோ அந்த பில்லை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எப்படி இந்த டேட்டில் என்ன பண்ணுறது இவ்வளோ பர்ச்சேஸ் நடக்குது, என்ன வாங்கியிருக்கோம் 100 பென் வாங்கியிருக்கோம், 100 பென்னோட ரேட் எவ்வளோ 10,000 சொல்லி என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நடந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ரெக்கார்டில் அந்த பில்லை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம், ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுதான் என்னன்னா நான் ஏற்கனவே நடந்து முடிந்த நடவடிக்கைகளை அதாவது டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்கௌண்டிங்கில் என்ட்ரி பண்ணுவோம். சரிங்க? என்ட்ரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அதை மெயின்டைன் பண்ணுவோம், பராமரிக்கிறது தான் என்னோட ஃபினான்ஷியலோட அக்கௌண்டிங்கோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் கன்சர்ன் வித்
with identification, recording, classifying and summarizing of financial transaction. அதாவது இப்படி ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதால தான் நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் சொல்லி முதல்ல என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், அதை என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், சரிங்களா, அதை கிளாஸிஃபை பண்ணணும் அண்டு சம்மரைசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து எப்படி எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற நிலவரம் நமக்கு தெரியும். ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ இப்படிலாம் ஆர்டராக ரெக்கார்ட் பண்ணுறதால தான் சில யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனி பற்றி சில முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, அதான் சொல்றாங்க, இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ் டேக்கிங் டிசிஷன். இந்த ரெக்கார்ட் நம்ம கரெக்டாக என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம், சம்மரைசிங் பண்ணுறோம். ஸோ ஃபினான்ஷியல் ரேட்டுன்னு என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதெல்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் என்ன அக்கௌண்டிங் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பிரிவாக பிரித்து அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம், சரிங்களா. அது ரெக்கார்ட் பண்ணது பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், சில யூசர்ஸ்லாம் ஃபினான்ஷியல் பொசிஷன் கம்பெனியில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ கம்பெனி இதே மாதிரி எப்படி ரன் பண்ணலாம், சப்போஸ் ஃபினான்ஷியல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா எப்படி அதை எப்படி மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு நிறைய டிசிஷன் என்ன பண்ணுவாங்க, சில யூசர்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்க, டிரான்சாக்ஷன் டீமென்ட் முடிச்சா அடுத்தது ends up with the preparations of financial statement, namely trading and profit and loss account of income statement and balance sheet. பாருங்க, balance sheet and communications of the same to the interested users அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஒரு என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுல இருந்து, சரிங்களா, பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிவா, நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேடிங் எதுக்காக, எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுக்கு, கம்பெனியோட லாபம் என்ன நட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இன்கம் ஸ்டேட்மெண்ட், வருமான அறிக்கை, இந்த கம்பெனியில் என்னென்ன இன்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இது இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது மூலிமா இது லாஸ்ட்டாக ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா தான் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம எப்படி ட்ரேடிங்னா என்னென்ன எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கோம், கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சில இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, சரிங்களா. இப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணாதான் நமக்கு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்ரேடிங் பாருங்க, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், profit or loss made during an accounting period, and the balance sheet shows the financial positions of the business as on a particular date. ஸோ இப்படி நம்ம கரெக்டாக ஆர்டராக நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபிகேஷனில் இருந்து என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ட்ரேடிங் மூலிமா நம்ம எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கோம், கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, சரிங்களா, அந்த பேலன்ஸ் ஷீட் கிரியேட் அப்புறம் இருப்பு நிலை குறிப்பு, பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ண நம்மளோட லைபிலிட்டிஸ், அசட்ஸு, ஓவராலாக அந்த கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதால கிடைக்குது. ஸோ இது மூலிமா அந்த பர்டிகுலர் டேட்குள்ளே கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது நிதிநிலை என்ன அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன, நிதிநிலை கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரான்ச், இந்த அக்கௌண்டிங் என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது நமக்கு புரியுது. சரி, நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்னா பாருங்கன்னு, காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. இட் இன்வால்வ்ஸ் தி கலெக்ஷன், ரெக்கார்டிங், கிளாசிஃபிகேஷன் அண்ட் அப்ரோப்ரியேட் அலோகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தி டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் ஃபார் தி ப்ரெசன்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா for the purpose of cost control and managerial decision making. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா அடக்க விலை, அதாவது
நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணு, அதுக்கு செலவு செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த செலவை குறிக்கிறது என்னன்னா காஸ்ட் அக்கௌண்டிங். அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ரெக்கார்ட் பண்ணுவோம், அதை கிளாஸிஃபைங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, கிளாஸிஃபைங் பண்ணி இது மாதிரி ரெக்கார்ட் அந்த அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மேனேஜரல் டிசிஷன், அதோடைய கம்பெனியோட நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜ்மெண்ட் நிர்வாக முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, என்ன மாதிரி ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு எப்படி செலவு பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு என்னன்னா மேலாண்மை கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் தி ப்ரெசன்டேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இன் சச் எ வே ஆஸ் டு அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் டிசிஷன் மேக்கிங் அண்ட் in the day-to-day operations of an enterprises. The information collected from financial accounting, cost accounting, etc. are grouped, modified and presented as per the requirements of management for discharging their functions and for decision making. அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்னது, மேலாண்மை கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா அக்கௌண்டிங் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரும். ஸோ அக்கௌண்டிங்கில் கரெக்டாக என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். சரிங்களா, இப்படி அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி பற்றி சில முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டே டு டே நடக்கிற ப்ராசஸ், ஸோ டெய்லி என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இதை தெரிஞ்சுக்குவாங்க. அதை என்ட்ரி பண்ணுறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லியும் அந்த கம்பெனியில் என்னென்ன என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நம்ம பிளான் பண்ணபடி கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கரெக்டாக போயிட்டுருக்கா, நம்ம பிளான் பண்ண முடியும், நம்ம மேனேஜ்மெண்ட் அதாவது நம்ம கம்பெனி ப்ராசஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எது மூலிமா கிடைக்கும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மூலிமா தான் கிடைக்கும். அதான் இது மேலாண்மை கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கும் தென் அதோட காஸ்ட் அக்கௌண்டிங் சேர்ந்து என்ன பண்ணுற, அது மூலிமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் தேவைக்கேற்ற மாதிரி, ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எப்படி நம்ம வந்து என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு, ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, நெக்ஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்னா அந்த அடக்க விலை, ஸோ அதில் என்ன ரிசல்ட் கிடைக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம தயாரிச்சிருக்கோம், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல கம்பெனி பற்றி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படின்னா சமூக பொறுப்பு கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமூக பொறுப்பு கணக்கியல் அப்படின்னா என்னன்னா பாருங்க, it is concerned with presentation of accounting information by business entities and other organizations from the viewpoint of the society by showing the social cost incurred such as environmental pollution by the enterprise and social benefits such as infrastructure development and employment opportunities created by them. It arises because of corporate சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படின்னா சமூக பொறுப்பு கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி அதாவது நம்மளுடைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை அதர் கம்பெனியாக இருக்கட்டும், சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக்கு வந்து நம்ம கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்ற இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், நம்ம கொடுத்து தான் ஆகும். ஸோ அக்கௌண்டிங் வந்து நம்ம கம்பெனி எப்படிலாம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, கம்பெனியோட அதாவது இப்போதைக்கு எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, அதோட நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சோசியல் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம கம்பெனி வந்து இந்த இடத்துல நம்ம
ரன் பண்ணுறதால என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஏதாவது இருக்குதா? ஸோ வந்து சில அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனி ஆரம்பித்தேன் அப்படின்னா அங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்களே, நம்ம விவசாயம் ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனியில் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா ஏதாவது சுற்றுப்புற மாசு ஏதாவது ஏற்படுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட் பை தெம் அப்படின்னா அது இது மூலிமா நமக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வந்து அது உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்காக மாற்றிடுவாங்க. ஸோ மக்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ மக்களுக்கு தெரிஞ்சாதான் இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸோ இது வந்து இங்கே தயாரிக்கிற ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தகவலை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் என்னது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கம்பெனியில் வந்து எப்படிலாம் ரன் ஆகிட்டுருக்குன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்து என்ன பண்ணணும். ஸோ அது வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம காட்டணும். நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்னா மனித வள கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஐடென்டிஃபிகேஷன், குவான்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி அந்த ஹியூமன் எவ்வளோ, அதாவது ஒரு மனிதர் அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து முதலீடை போட்டிருக்காங்க, எவ்வளோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணி அதை எவ்வளோ வந்து அளவிடணும்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிற குவான்டிஃபிகேஷன், அளவிடுறது, என்ன பண்ணுற மெஷர் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி ரிப்போர்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே என்ன பண்ணுறோம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், சரிங்களா? அதை வச்சு அவங்க எப்படிலாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா கணக்கியலின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி பேஸில் அக்கௌண்டிங்கை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் கேஷ் பேசிஸ் அப்படின்னா ரொக்க அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அக்யூரல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ் அப்படின்னா நிகழ்வு அடிப்படை அல்லது வணிக அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மிக்சடு ஆர் ஹைபர்ட் பேசிஸ். ஸோ இதோட மீனிங் மட்டும் தமிழ் மீனிங் என்னன்னு சொல்கிறேன், அப்படி ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மிக்சடு ஆர் ஹைபர்ட் பேசிஸ் அப்படின்னா கலப்பு அல்லது கலப்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் பேசிஸ். ஸோ கேஸ் பேசிஸ் அப்படின்னா என்னன்னா ரொக்க அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆக்சுவல் கேஸ் ரெசிப்ட்ஸ். சரிங்களா? and actual cash payment are recorded. In this basis revenue is recognized when cash is received and cash expenses are recognized when cash is paid. Credit transaction are not recorded till cash is actually received or paid under this cash. அதாவது இங்கே கேஸ் பேசிஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொக்க அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று நீ கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நீ கேஷை வந்து கொடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்குள்ள கேஷ் வந்திருக்கணும், உன் கையில் இப்போ கேஷ் வர மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன். இல்லை அப்படின்னா ஒன்றை விட்டு கேஷ் வெளியே போகிற மாதிரி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது அது கேஷ் பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு கடைக்கு போகிற, அந்த கடையில் என்ன பண்ணுற, சில பொருளை வாங்குற, அந்த பொருளை வாங்குறதுக்கு என்ன பண்ணு, நீ ஒன்று கேஷை ஒன்றை விட்டு கொடுத்து தான் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன பண்ண, அப்போ ஒன்றை விட்டு கேஷ் என்ன பண்ணுது, வெளியே போகுது. சரிங்களா? சப்போஸ் நீ கடை வச்சிருக்க, நீ நிறைய பொருள்லாம் விற்கிற, அப்போ என்ன பண்ணுறோம், பொருள் விற்கிறேன் அப்படின்னா எல்லா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட கேஷை கொடுத்துட்டு, நீ இப்போ உங்ககிட்ட கேஷ் ரிசீவ் பண்ணுறியா, ஸோ உனக்குள்ள கேஷ் வருதா, ஸோ அந்த கேஷை என்ன பண்ணுற, நீ ரிசீவ் பண்ணுற. சரிங்களா? உன்னை விட்டு என்ன பண்ணுது, கூட்ஸ் வெளியே போகுது, உன்னுடைய பொருள்கள்லாம் வெளியே போகுது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் திங்க் பண்ணிப்பார். சரிங்களா? உனக்கு கேஷ் வந்திருக்கணும், இல்லை உன்னை விட்டு கேஷ் வெளியே போயிருக்கணும். உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது அப்படின்னா நீ ஏதாவது செலவு பண்ணியிருப்பேன்னு அர்த்தம். உனக்குள்ள ஏதாவது கேஷ் வந்திருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்க,
ஏதாவது பொருளை வித்தது மூலியமா உனக்கு கேஷ் உள்ள வந்திருக்குன்னு நினச்சிக்கோ. சரிங்களா? அதனால தான் சொல்றாங்க கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் கேஷ் பேமெண்ட். உனக்கு கேஷ் உள்ள வந்தாலும் சரி, இல்லை நீ யாருக்காவது கேஷை கொடுத்தாலும் சரி. சரிங்களா? அந்த டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதில் மெயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடன் நடவடிக்கைகள் என்ன பண்ண மாட்டோம், கேஷ் பேசிஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எனி இன்கம் ஆர் ரிசீவ்ட். நீ என்ன பண்ணலாம், கேஷை ஏதாவது இன்கம் வந்திருக்கும், பொருளை விற்கிறது மூலியமா உனக்கு ஏதாவது இன்கம் கிடைச்சிருமா, அதை என்ன பண்ணுது, அந்த கேஷ் வந்து உனக்கு இன்கம்மா அந்த நேமில் இன்கம்ன்ற நேமில் உனக்கு ரிசீவ் ஆகுது, உன் கையில் இப்போ இருக்குது. சரிங்களா? அந்த பொருளை விற்கிறது மூலியமா உனக்கு கேஷ் உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் எனி எக்ஸ்பெண்டிச்சர் பெய்ட். நீ ஏதாவது பொருளை வாங்கியிருப்பியா, ஸோ அதுக்கு என்ன பண்ணும், செலவு தானே அது உனக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், நீ ஏதாவது அந்த பொருளை வாங்குறதுக்காக உன்னை விட்டு கேஷ் வந்து என்ன பண்ணும், நீ கொடுத்தாதான் உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுதா, ஸோ அது என்னது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஏதாவது செலவுக்காக நீ என்ன பண்ணலாம், காசை கொடுத்துருக்கலாம். சரி, கேஷ் உன்னை விட்டு வெளியே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் எனி அசட் பர்ச்சேஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் பெய்டு அப்படின்னு என்னது. இப்போ என்ன பண்ண, உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது, பட் எதுக்காக வெளியே போகுது அப்படின்னா உனக்குன்னு ஏதாவது ஒரு சொத்து வாங்கியிருப்பேன். சரி, ஏதாவது ஒரு அசட்ஸ், அது லேண்டாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று சம்திங். ஸோ அப்போ என்ன பண்ணுது, உனக்கு சொத்து வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவோம், உன்னை விட்டு கேஷ் வெளியே தானே போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இப்போ அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா சொத்தை நீ லேண்ட் வாங்குற அப்படின்னா லேண்ட் வாங்குறது மூலிமா உன்னை விட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது, லேண்ட் உனக்கு என்னது உள்ளே வருது. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் எனி liability paid during the accounting period whether related to the past, present or future is taken into account. அதாவது பாஸ்டாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சரில் இருக்கட்டும், அதாவது கடந்த காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், இல்லை எதிர்காலமாக இருக்கட்டும். சரிங்களா? இதில் எல்லா டிரான்சாக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைபிலிட்டிஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைபிலிட்டிஸ் அப்படின்னா பொறுப்புகள் அப்படின்னு ஆல்ரெடின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? யாருக்காவது நீ கேஷ் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். சரிங்களா? நீ வந்து வாங்க வேண்டியதாக இருக்காது. யாருக்காவது என்ன பண்ணியிருப்ப, கேஷ் கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருப்பேன், அந்த பணத்தை நீ என்ன பண்ணணும், திருப்பி தர வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீ உன்னை விட்டு கேஷ் வெளியே போனாலும் சரி, அந்த வெளியே போன கேஷ் என்ன காரணம் வேணா இருக்கலாம். நீ பொருளை வாங்குறது மூலிமா என்ன பண்ண உன்னோட கேஷ் போயிருக்கலாம், இல்லை கடன் ஏதாவது யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்பான், அந்த கடனை கட்டுறதுக்காக உன்னோட கேஷ் வெளியே போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷனால இருந்தாலும் சரி, இல்லை உனக்குள்ள கேஷ் வந்தாலும் சரி, நீ பொருளை வந்து என்ன பண்ணுற, ப்ராடக்ட் தயாரித்து நிறைய ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுற ஒன்று கம்பெனியில். ஸோ அந்த ப்ராஃபிட்லாம் எப்படி வருது, கேஷாக தான் உன் கைக்கு வருது. ஸோ உள்ளே வந்தாலும் சரி, உனக்குள்ளே வந்தாலும் சரி, உன்னை விட்டு கேஷ் வெளியே போனாலும் சரி, ஸோ எல்லா டிரான்சாக்ஷனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் பேசிஸ் மூலமா ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ லைபிலிட்டிஸ் பெய்ட் டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட் என்னது, அந்த அக்கௌண்டிங் பீரியடில் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு அந்த கேஷை நீ கொடுத்தாகணும், உன்னை விட்டு என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல லைபிலிட்டிஸ் அப்படின்றது கடன் தீர்க்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ கம்பெனிக்கு என்ன எவ்வளோ கடன் இருக்குது, அது எவ்வளோ நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து என்ன பண்ணுற, எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு கிரெடிட்டார்ஸ் கடன் கொடுக்குறியா, ஒன்றை விட்டு கேஷ் வெளியே போகுதா, ஸோ அந்த டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று அக்யூரல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அக்யூரல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ் அப்படின்னா நிகழ்வு அல்லது வணிக அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, under accrual basis of accounting the revenue whether received or not but has been earned or accrued during the accounting period and expenses incurred whether paid or not are recorded. In other words, revenue is recognized when it is earned or accrued and expenses are recognized when these are incurred under this basis அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மீனிங் என்ன அப்படின்னா அக்யூரல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ் வந்து எது மூலியமா எந்த பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு கடை வச்சிருக்க, அந்த கடையில் என்ன பண்ணுற, பொருளை ஒருத்தருக்கு விற்கிற. ஸோ பொருளை விற்ற அப்படின்னா உடனே உனக்கு என்ன பண்ணலாம், அவங்க கேஷ் தரலாம், இல்லை அப்புறமா கூட வந்து என்ன பண்ணுவாங்க, தருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், எப்படி ரெக்கார்ட் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாக்லேட் விற்கிறேன்னு வச்சுக்கோ. ஸோ சாக்லேட் எவ்வளோ அப்படின்னா ஒரு 5 rupees. சரி, அந்த 5 rupees வந்து உடனே என்ன பண்ணுது, உன் கையில் 5 rupees இருக்குது, நீ என்ன பண்ணுற, ஒருத்தர் வராங்க, சார் எனக்கு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுற, 5 ரூபாப்பா அப்படின்னு சொல்கிற. அப்போ என்ன பண்ணுற, 5 ரூபாய் நீ ரிசீவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற, அந்த சாக்லேட்டை அவங்களுக்கு கொடுக்குற. சப்போஸ் அவர் என்ன சொல்கிறாங்க, சார் இப்போ என்கிட்ட காசு இல்லை, சாக்லேட் மட்டும் கொடுங்க, அப்புறம் அப்புறம் கடனா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் தரேன் அப்படின்னாலும் சரி. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த டேட் போட்டு ஒருத்தர் நேம் யார், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
கார்த்திக் அப்படின்னு இருக்காங்கன்னா கார்த்திக் வந்து 5 rupees சாக்லேட் வாங்கிட்டாங்க, இந்த கடன் நமக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உனக்கு கேஷ் வந்து உடனே உன் கையில் கிடைச்சாலும் சரி, ஒரு பொருளை விற்கிறது மூலிமா உனக்கு கேஷ் உடனே கிடைச்சாலும் சரி, இல்லை அந்த பொருளை விற்கிற பற்றி அதுக்குண்டான பணம் இனிமே தான் வாங்கணும்னாலும் சரி, சரிங்களா? அந்த 2 டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுறது என்னன்னா அக்யூரல் ஆர் மெர்கண்டல் பேசிஸ். உனக்கு உடனே கேஷ் நீ ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை அப்புறமா ரிசீவ் பண்ணாலும் சரி, ஸோ அது ரிலேட்டடாக என்ட்ரி பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒன், எனி இன்கம் ஏர்ன்டு வெதர் ரிசீவ்ட் ஆர் நாட். அதாவது ஏதாவது ஒரு வருமானம் வந்து நீ உடனே வந்து அந்த கேஷாக நீ ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை அதுக்கப்புறமா நீ வந்து ரிசீவ் பண்ணாலும் சரி, சரிங்களா? அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேஷாக வந்து நீ வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை பெற வேண்டியதாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது, எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்குட் வெதர் பெய்டு ஆர் நாட். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்பெண்டிச்சர்னு அது செலவு. ஸோ அந்த செலவை நீ உடனே நீ ஒரு பொருளை வாங்குற அப்படின்னா அது உனக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே. அந்த செலவுக்கு உண்டான பணத்தை நீ உடனே கொடுத்தாலும் சரி, இல்லை அப்புறமா கொடுத்தாலும் சரி அப்படின்ற டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், எனி அசட் பர்ச்சேஸ் வெதர் கேஷ் இஸ் பெய்ட் ஆர் நாட். நீ ஒரு சொத்து வாங்குற அப்படின்னா அந்த சொத்துக்கு உடனே நீ கேஷை கொடுத்து வாங்கினாலும் சரி, இல்லை அப்புறமா கேஷ் கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், எனி liability incurred whether paid or not during the accounting period is recorded அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது, எந்த ஒரு லைபிலிட்டியாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒருத்தர் நீ கடன் வாங்குறான்னு வச்சுக்கோவேன், ஸோ என்ன பண்ணுவான், உடனே அந்த கடனை திருப்பி கொடுத்தாலும் சரி, இல்லை அப்புறமா கொடுத்தாலும் சரி. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரிசீவ்டு ஆர் நாட், உடனே நீ வந்து கேஷை ரிசீவ் பண்ணாலும் சரி, அப்புறமா ரிசீவ் பண்ணாலும் சரி, உடனே அந்த செலவுக்குள்ளான பணத்தை நீ வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை அப்புறமா கொடுத்தாலும் சரி, இந்த 2 டிரான்சாக்ஷனும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்யூரல் ஆர் மெர்கண்டல் பேசிஸ், இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே ஒன்று கொடுத்தாங்க பாருங்கன்னு, under section 128 subsection 1 of Indian Companies Act 2013, Indian Companies Act 2013 பிரகாரம் section 128 subsection 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, all the companies are required to maintain the books of accounting according to the accrual basis of அக்கௌண்டிங். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கூட்டு பங்கு நிறுவன சட்டம் 2013 பிரகாரம் பிரிவு 128 சப்செக்ஷன் 1 படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பெனியில் ஒரு அக்கௌண்டிங் நீ ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னா என்னது அக்யூரல் பேசிஸில் தான் நீ என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன பண்ணுறாங்க, அந்த ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன், செகண்ட் ஒன் அக்யூரல் ஆர் மெர்கண்டல் பேசிஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீ கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை அப்புறமா ரிசீவ் பண்ணாலும் சரி, நீ கேஷை கொடுத்தாலும் சரி, இல்லை அப்புறமா கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆக்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அடுத்தது, ஹைபர்ட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைபர்ட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ் அப்படின்னா அது கலப்பு அல்லது கலப்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, திஸ் பேசிஸ் இஸ் எ combinations of cash basis and accrual basis of accounting. Under mixed basis of accounting, both cash basis and accrual basis பாருங்க, cash basis and accrual basis are followed அப்படின்னு சொல்றாங்க. Revenues and assets are generally recorded on cash basis. சரிங்களா? இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிங்க, whereas expenses and liabilities are generally taken on accrual basis. So hybrid or mixed basis னா எழுதிக்கோங்க, கலப்பு அல்லது கலப்பின் அடிப்படை. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கேஸ் பேசிஸும் நெக்ஸ்ட் ஒன் அக்யூரல் பேசிஸும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டும் கலந்தது தான் என்னது ஹைபர்ட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்கலாம், 2 டிரான்சாக்ஷன் எதை இருக்கும், கேஸ் பேசிஸ் அப்படின்னு என்னது, நீ வந்து என்ன பண்ணுறோம், கேஷை வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒன்றை விட்டு கேஷ் வெளியே போயிருக்கணும், இல்லைன்னா கேஷ் ஒன்றுக்கு உள்ளே வந்திருக்கணும், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் என்னது கேஸ் பேசிஸ். சரிங்களா? அதில் கிரெடிட் டிரான்சாக்ஷன் எதுவும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, என்ட்ரி பண்ண மாட்டாங்க. எதில், கேஸ் பேசிஸில். அக்யூரல் பேசிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, நீ வந்து உனக்கு கேஷ் உள்ளே வந்தாலும் சரி, இல்லை அப்புறமா உள்ளே வந்தாலும் சரி, இப்போ நீ ஒருத்தர் கடன் கொடுக்குற அப்படின்னா இப்போ கொடுத்தாலும் சரி, இல்லை நீ வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அப்புறமா கொடுத்தாலும் சரி, ஸோ
இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து 2 கலவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைபிரிட் ஆர் மிக்சடு பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, அதுதான் அது கேஸ் பேசிஸ் அண்டு அக்யூரல் பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போத். சரிக்குண்ணே, இப்போ வந்து ஹைபிரிட் ஆர் மிக்சட் பேசிஸ்னால் என்னன்னு தெரியும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ புரிதாக்கண்ணே பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா என்னது, கணக்கியல் அடிப்படைகள் என்னன்னு பார்த்தோமா. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஃபஸ்ட் ஒன் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட்ல என்ன பார்த்தோம், அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் என்ன பார்த்தோம், கணக்கியல் அறிமுகம். ஸோ அது எப்படிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். சரிங்களா, எப்படி 12th century 18th and 19th century 21st century வரைக்கும் எப்படி வந்து அது டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டெஃபினேஷன் எப்படி மெர்ஜ் பண்ணி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த 4 பாயிண்ட் எப்படி வந்து அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிளில் எப்படிலாம் அக்கௌண்டிங் ப்ராசஸ் இருந்தது, ஸோ இந்த டயக்ராம் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட நோக்கம் என்ன அப்படின்ற பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அடுத்தது importance of accounting. Next one basis accounting terminologies, branches of accounting. லாஸ்ட் என்ன பண்ணுறோம், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியராக நீ எப்படி பார்த்துட்டு வந்திருப்பேன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூம்மா.